ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இந்த சேனலில் தேவோஷனல் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே கோயிலுக்கு போவீங்க, சிவலிங்கத்தை பார்ப்பீங்க. ஆனால் சிவலிங்கத்தில் அது என்ன வகையான சிவலிங்கமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சிவலிங்கத்தில் எத்தனை வகையான லிங்கங்கள் இருக்குது அப்படின்னு தெரியாது. அது என்னென்ன லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது கல்லில் வடிக்கப்பட்டு கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவலிங்கம் அசலலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்லால் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. அந்த லிங்கத்துக்கு பேர் அசலலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. விரும்பும் இடத்துக்கு எடுத்து செல்லத்தக்கபடி அமைந்த லிங்கம். அதாவது நம்ம ஒரு லிங்கத்தை செஞ்சு அதை நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல மாற்றி வச்சுக்குவோம். அதை நம்ம எடுத்துகிட்டே போவோம், கையில் கூட எடுத்துகிட்டு போவோம். அப்படிங்கிற அந்த லிங்கம் சல லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலையில் இருப்பது போல் தோன்றினாலும் இடம் மாற்றி வைக்கும்படி அமைந்த லிங்கம் சலாசல லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அசலலிங்கம், சலலிங்கம், சலாசலலிங்கம், இது மூணுமே இருக்குது. அதுக்கப்புறம் மண், அரிசி, வடித்த சாதம், ஆற்று மணல், சாணம், சந்தனம், வெண்ணெய், ருத்ராட்சம், புஷ்பம், தர்ப்பை மாவு, வெல்லம் முதலிய 12 பொருட்களால் பூஜைக்காக தற்காலிகமாக உருவாக்கப்படும் லிங்கம் ஷணிகலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம், வெள்ளி, செம்பு முதலிய உலோகங்களில் செய்யப்படுவது லோஹஜலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தங்கம், வெள்ளி, செம்பு இந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்தும் லோகஜலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து, பவளம், ஸ்படிகம், மரகதம், நீலம், புஷ்பராகம் முதலிய விலை உயர்ந்த கற்களால் உருவானது ரத்னஜலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உருண்டு ஓடும் பாதரசத்தை திரட்டி சில கலைஞர்கள் சிவலிங்கத்தை உருவாக்குவதும் உண்டு. அதற்கு ரஜலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்கத்தின் பானத்தில் சிவபெருமானோட முகம் காணப்பட்டது அப்படின்னா அது முகலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தினோட பானத்தில் 999 அல்லது 1007 சிறிய லிங்க உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தால் அது சகஸ்ரலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்க பகுதியை சுற்றிலும் 107 சிவலிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருந்தால் அது அஷ்டோத்திர சதலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தில் உருளை வடிவ லிங்க பகுதியில் உருளையாக இருப்பதற்கு பதிலாக பட்டை பட்டையாக நீல வாக்கில் உள்ள லிங்கங்களை தாரலிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆஷாலிங்கம் என்பது ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டு வணங்கப்படுபவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவை அடிப்புறம் சற்று பெருத்து கிட்டத்தட்ட தேங்காய் வடிவம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் ஆர்ஷலிங்கம், தெய்வலிங்கம், பானலிங்கம், மானுஷலிங்கம், சுயம்புலிங்கம் என 5 வகை லிங்கங்களாக எழுந்தள்ளியிருக்காரு. முனிவர்களாக பூஜிக்கப்பட்டது ஆர்ஷலிங்கம், தேவர்களால் பூஜிக்கப்பட்டது தெய்வீக லிங்கம், பானாசுரன் என்பவர் அவர் சிருஷ்டிக்கப்பட்டது பானலிங்கம் அப்படின்னு தனி லிங்கத்தை அவர் தான் உருவாக்கியிருக்காரு. மனித சிற்பிகளால் உண்டாக்கப்பட்டது மானுஷலிங்கம், மலைகளில் நதிக்கரை ஓரங்களிலும் சுயம்புவாக தோன்றிய சுயம்புலிங்கம் அப்படின்னு வணங்குறாங்க. கோயிலில் பரமேஸ்வரனின் சாந்தி நித்தியம் 3 நிலைகளில் மூவையாக இருப்பது கூறப்படுது. அதாவது ஸ்தூலலிங்கம் என்பது கோபுரத்தை குறிப்பிடுவாங்க. பலிபீடத்தை பத்ரலிங்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கர்ப்பகிரகத்தில் உள்ள மூலஸ்தானத்தை பரார்த்தலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேபாளத்தில் உள்ள காட்மாண்டுவில் பசுபதிநாதர் கோயிலுக்கு அருகில் உள்ள கோரக்கநாதர் ஆலயத்தில் வெள்ளியிலான சிவலிங்கம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலில் கமெண்ட் தெரியுங்க. தங்கத்தாலான சிவலிங்கம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ கோவிலில் மட்டும் சிதம்பர ரகசியத்திற்கு கீழே ஒரு அடி உயரம் உள்ளதாக உள்ளது. இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல. நான் அடுத்த ஒரு வீடியோவில் சிதம்பர ரகசியம் அப்படின்னா உண்மையாக நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தெல்லாம் நான் சேனலில் போடுறேன். ஏகமுக சிவலிங்கமாக இந்த இதில் இருக்கார். தங்கத்திலான சிவலிங்கத்திற்கு உச்சி வேளையில் ஒரு கால பூஜை மட்டுமே தீட்சிதரால் பண்ண முடியுது. அரிதான லிங்கம் ஒன்று காஞ்சிபுரத்தில் உள்ளது. சிவன் சக்தி ரூபத்தில் ஒருமித்த வடிவமாக அமைந்துள்ள இது சக்தி லிங்கம் அப்படின்னு கூறுறாங்க. இதன் பானத்தில் வீராசனத்தில் 4 கரங்களும் சக்தி அமர்ந்திருக்கிறதாக லிங்கம் இருக்குது. கர்நாடக மாநிலம் கோகர்ணம் என்ற இடத்துல ராவணன் கொண்டு வந்த ஆத்மலிங்கம் அமைஞ்சிருக்கு. இது 12 ஆண்டுக்கு ஒரு முறை வெளியெடுத்து பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜடாமுடியும் கூடிய லிங்கத்தை திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகில் உள்ள சிவசைலநாதர் கோயிலில் மட்டும்தான் காண முடியும். வேறு எந்த கோயிலையுமே காண முடியாது. அதாவது
லிங்கம் வந்து லிங்க வடிவம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த லிங்கத்துக்கு ஜடாமுடி கொண்ட மாதிரி இருக்கிற ஒரே ஒரு கோயில் வந்து அந்த சிவசைலநாதர் கோயில் மட்டும்தான். அது வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டாங்க. அடுத்து காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து 511 சிவலிங்கங்கள் இருக்கிறதாகவும், இதில் வந்து 11 சுயம்பு லிங்கங்கள், 46 தேவர்களால் உருவாக்கினது, கிரகணங்கள் வந்து வணங்கிய வந்து 7, முனிவர்கள் பிரதிஷ்டை செஞ்சது வந்து 47, பக்தர்களால் உருவாக்கப்பட்டவை வந்து 295, பூதகணங்கள் வழிபட்டவை வந்து 40, பல்வேறு கோயில்களின் பிரதியாக அங்கே வந்து 65 இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது இல்லாமல் திரு இடைச்சூரம் ஊரில் உள்ள ஞானபுரீஸ்வரர் ஆலயத்திலும், திருச்செங்கோடு மலையிலும் மரகதேஸ்வரர் ஆலயத்திலும் தான் சிவபெருமான் திருமணி வந்து பச்சைக்கல் வந்து மரகத்தாலே ஆன மாதிரி வந்துட்டு உருவம் இருக்குது. மற்ற எந்த கோயில்லையுமே வந்துட்டு இங்கே இல்லை. அதாவது இந்த அவருடைய மேனி வந்து மரகதம் போன்று பச்சையாகவே இருக்க மாதிரி இருக்குது. லிங்கத்தில் இவ்வளோ பெரிய வகைப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து நான் இந்த இதை படித்ததுக்கப்புறம் தெரியும். எனக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து மறக்காமல் லிங்கத்தில் இவ்வளோ பெரிய வகைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சிவனை பூஜிக்கிற எல்லாரும் இந்துக்களும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.